இந்த காலகட்டம் சனியுடைய பார்வையும் இங்க இருக்குது. அதனால தொழில வந்து ஹையர் அஃபிஷியல் ஆஃபீஸரால நல்லா வந்து ஒரு அழுத்தம், இந்த வேலையை இந்த காலகட்டத்துக்குள்ள முடிச்சு கொடுன்ற வந்து ஒரு பிக்கல் பிடுங்கல்லாம் இருக்கும். நம்ம கீழே இருக்கிறவங்கலாம் எப்போ போட்டு கொடுப்பான்லாம் தெரியாது. அந்த மாதிரி இருக்க சூழல்ல எல்லாருக்கிட்டையும் உங்க முன்கோபத்தால நீங்க எந்த இடத்துலையுமே கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க. இந்த காலகட்டம் வந்து புதுசா நான் வந்து ட்ரை பண்றதுலாம் கொஞ்சம் வந்து பொறுமை காப்பது அவசியம். பிசினஸ்ல முதலீடு செய்வது, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே போல வண்டி வாகனங்கள் பயணங்கள்ல நம்ம வந்து ஒரு புது பொருள் வாங்குறோம், ஒரு லக்ஸரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறோம்னா இந்த காலகட்டம் அதெல்லாம் நிறுத்தி வச்சிருங்க. ஆரோக்கியத்துல வந்து அசால்ட்டா இருந்தீங்கன்னா சனி பகவான் உங்களை ஒரு போடு போட்டுருவாருன்னு சொல்லலாம். ஆரோக்கிய கவனம், உணவு பழக்க வழக்கங்களை கவனம், உடற்பயிற்சியில வந்து கவனமா இருங்க. ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. டிவோட்டி நேஷன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் சுக்கிர பயிற்சி அதை பற்றிய பலன்களை வந்து 12 ராசிக்கு காணவிருக்கிறோம். இந்த சுக்கிர பயிற்சியை வந்து நம்ம ஏன் ரொம்ப சிறப்பா பேசுறோம்னா, சுக்கிரன் தான் இயங்கும் சக்தி. கால சக்கரத்தின் ஒரிஜினல் 2 தனம், குடும்பம், வாக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள், ஒரு தொழில், ஒரு கூட்டு தொழில், ஒரு பார்ட்னரு, எதிராளி நம்மளை எப்படி நினைப்பான்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயமான ஒரு விஷயங்கள், ஒரு கல்யாணம், நம்மளுக்கு வந்து சமூகத்துல நல்ல ஒரு பேர், புகழ், அங்கீகாரம், மதிப்பு, இதையெல்லாம் சொல்லக்கூடியவர் தான் சுக்கிரன். இந்த சுக்கிரன் பெயர்ச்சியாலும் ஏற்கனவே டிரான்சிட்ல நமக்கு நிறைய கிரகங்கள் வந்து மாற்றங்கள் கொடுத்துட்டாங்க. இவங்களாலையும் நம்மளுக்கு வந்து என்ன மாதிரியான பெயர்ச்சிகள், ஏன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து இந்த மாத கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது இல்லையா, அதனால வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்களால் அவங்களுக்கான பலன்கள் கூடுதா இல்ல வந்து குறையுதா, இல்ல எல்லாரும் வந்து இந்த காலகட்டம் இக்கட்டான சூழல் சொல்லி இருக்கிறோம். ஏன்னா பழைய ராசியில வந்து நம்மளுக்கு சனி பகவான் சஞ்சாரிக்கிற வேலையில அவருக்கு கேந்திரத்துல குரு பகவானும் இருந்து, இந்த காலகட்டம் ராகு கேதுக்கள் வந்து சூறாவளி காற்று என்னும் இடத்துல வந்து ராகு கும்பராசியில் அமர்ந்தும், நெருப்பு ராசியான சிம்மத்தில் கேது அமர்ந்தும் இந்த நால்வர் நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய திக் நிமிடங்களா இருக்குது. ஏன்னா எந்த நேரத்துல உலகியல் நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அன்றாட மனிதர் வாழ்விலாக இருந்தாலும் சரி, இயற்கை பேரிடராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து நெருப்பு ஆலையா, தண்ணி ஆலையா, இல்ல காத்தாலையா, அதே போல் நம்ம போற விபத்தெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆகாயத்திலையா, நம்மளுக்கு வந்து ஒரு கப்பல் மார்க்கமா, இல்ல ஒரு ட்ரெயினா, ஏன்னா நிறைய இப்போ வந்து நீரால வந்து நம்ம பாதிக்கப்படும், அதே போல் ஆகாயத்தால அப்படின்னு பூகம்பங்களும் ஏற்படுது. அங்கங்க வந்து ஒரு காடு பத்தி எரியுது. இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள், பஞ்சபூதங்கள்லாம் எப்படிதான் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கணும்லாம் தெரியாது. இப்படி இருக்கிற சூழல்ல இந்த சுக்கிர பயிற்சியும் நடக்க இருக்குது. இதன் மூலம் நம்மளுக்கு வந்து 12 ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு சாதக பாதக பலன்கள் நடைபெறும் என்பதை இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். இதில் சொல்லியிருக்கிற எளிமையான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சுக்கிரன் மட்டும் இல்ல, மாத கிரகங்களான நம்மளுக்கு சூரியனும் வந்து நகர்ந்துடுறாரு. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா ஆங்கில மாதத்துல 2 ராசிகள்ல பயணிப்பாருன்னு சொல்லலாம். ஏன்னா 15 நாட்களாக புதனும் வந்து இந்த மாதம் சுக்கிரன் வந்து நம்மளுக்கு சிம்மத்தில் வந்து கேதுவுடன் இணைந்தவுடன் சூரியன் புதன் நம்மளுக்கு வந்து கன்னியில் வந்து இணைகிறார்கள். ஏற்கனவே மேஷத்துக்கு சனி 12 ராசி அதிபதி இவ்வளவு நாள் வரைக்கும் ரொம்ப கேதுகிட்ட மாட்டி, அதுக்கப்புறம் வந்து அவர் சனி பார்வையில் இருந்து நிறைய குழப்பங்கள், நிறைய வந்து ஒரு டிப்ரெஷனு, மன குழப்பம், மனப்புழுக்கம் அப்படின்னு சொல்லலாம். மேஷம் வந்து படாத பாடுபட்டுடுச்சு. இந்த மாதம் எது நடந்தாலும் சரி எனக்கு கவலை கிடையாது. பணம் வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, இல்ல குடும்பத்துல வந்து பிரச்சனை நடந்தாலும் சரி, நடக்காட்டியும் சரி, எந்த சூழல்லையும் நான் தைரியமா தன்னம்பிக்கையா என்னுடைய வாழ்க்கை பாதையில் முன்னோக்கி செல்வேன் அப்படின்னு 7ஆம் இடத்துல வந்து அமர்ந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். துலாமிற்கு நகர்ந்துட்டாரு. அவர் தெளிவாயிட்டாரு. எந்த சூழல்லையும் நான் தைரியமா களமிறங்கிடுவேன் அப்படின்னு. இந்த காலகட்டம் வந்து மேஷம் வந்து தொழில் செய்யற இடங்களாகட்டும், உடன் பணிபுரியவர்களாகட்டும், உறவுகளாகட்டும், அக்கம் பக்கம் ஆகட்டும், எல்லா இடங்கள்லயும் கொஞ்சம் வந்து கவனம், நிதானம், பொறுமை வேணும்னு சொல்லிடலாம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் 6க்குரியவர் 6ல் ஆட்சி ஆயிட்டாரு, சூரியனும் உடன் இருக்கிறார். இந்த காலகட்டம் சனியுடைய பார்வையும் இங்க இருக்குது. அதனால தொழில வந்து ஹையர் அஃபிஷியல் ஆஃபீஸரால நல்லா வந்து ஒரு அழுத்தம், இந்த வேலையை இந்த காலகட்டத்துக்குள்ள முடிச்சு கொடுன்ற வந்து ஒரு பிக்கல் பிடுங்கல்லாம் இருக்கும். நம்ம கீழே இருக்கிறவங்கலாம் எப்போ போட்டு கொடுப்பான்லாம் தெரியாது. அந்த மாதிரி இருக்க சூழல்ல எல்லாருக்கிட்டையும் உங்க முன்கோபத்தால நீங்க எந்த இடத்துலையுமே
கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க. வரக்கூடிய ஒரு ப்ரமோஷன் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பக்காவா வரணும் வரக்கூடிய காலகட்டங்கள். அதனால எங்கேயுமே வந்து ஒரு ரிமார்க் இல்லாத அளவுக்கு நடந்து கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். சுக்கிரன் உங்களை பொறுத்த வரைக்கும் தனத்துக்கு காரகன்னு சொல்லிடலாம். எப்பவும் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல செட்டில் ஆயிடுக்கலாம் சொல்றதை விட அவங்க கல்யாணம் பண்ண பிறகுதான் வாழ்க்கையில வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலையை வந்து அடையிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து புதுசா நான் வந்து ட்ரை பண்றதுலாம் கொஞ்சம் வந்து பொறுமை காப்பது அவசியம். பிசினஸ்ல முதலீடு செய்வது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே போல வண்டி வாகனங்கள் பயணங்கள்ல நம்ம வந்து ஒரு புது பொருள் வாங்குறோம், ஒரு லக்ஸரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறோம்னா இந்த காலகட்டம் அதெல்லாம் நிறுத்தி வச்சிருங்க. வாய் வார்த்தை நம்மளோட கமிட்மெண்ட்ஸ்ல குடும்ப உறவுகள்ல தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை வந்து கட் பண்ணிடுங்க. இந்த காலம் வந்து ஆண்கள்லாம் ஒரு வரன்லாம் பாக்குறீங்க, ஆண் பெண் இருவருக்குமே சுக்கிரன் சிறப்பா இருக்கணும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு வரன்லாம் பார்க்கணும், நமக்கு ஏற்றாற் போல இந்த காலகட்டம் அப்படின்றதுலாம் ரொம்ப கடினமா காணப்படுது. நம்ம ஒரு சிலர்லாம் வந்து ஒரு இடம் வாங்கணும், ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்றவங்களாம் நல்லா விசாரித்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தை வந்து எதையும் வந்து ஒரு தீவிரமா போய் ஒரு அக்ரெசிவா வந்து ஈடுபட வேண்டாம். வாய் வார்த்தையில் கவனம், கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்க. கோபத்துல ஏதாவது வந்து நீங்க சொல்ல போய் அது தேவையில்லாத பிரச்சனைகளை பின்விளைவுகளை கொண்டு வந்துட போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ப்ரெஷர்லயே ஓடும் லைஃப், நம்மளுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழலாம். இந்த காலகட்டம் வந்து நம்மளுக்கு அது நடந்துராதா, ஒரு பதவி உயர்வு கிடைச்சிடாதா, ஒரு கல்யாணம் நடந்துராதா, ஒரு குழந்தை பேர் ஆயிடாதா, ஒரு பொருளாதாரத்துல ஒரு ஏற்றம் அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு வந்து எதிர்பார்ப்புகளை பார்த்து இயங்கி கொண்டிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதற்கெல்லாம் இனி வரும் காலங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆகக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால, ஏன்னா அடுத்து வரக்கூடிய அதிசார குரு பயிற்சி உங்களுக்குலாம் வந்து ஒரு ட்ரையல் காட்டிட்டு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பக்குவமா நீங்க கடந்து வருவது ரொம்ப சிறப்பு. ஆரோக்கியத்துல வந்து அசால்ட்டா இருந்தீங்கன்னா சனி பகவான் உங்களை ஒரு போடு போட்டுருவாருன்னு சொல்லலாம். ஆரோக்கிய கவனம், உணவு பழக்க வழக்கங்களை கவனம், உடற்பயிற்சியில வந்து கவனமா இருங்க. மாணவர்களுக்கு ரொம்ப அருமையான காலகட்டம்னு சொல்லலாம். நீங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை என்ன வாழ்க்கையை நீங்க மேற்கொண்டு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, இதுக்கெல்லாம் வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு எந்த தடையும் கொடுத்து ஒரு அலைச்சல் திருச்சலை கொடுத்தாலும் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சாலுமே நம்மளுக்கு மன கஷ்டத்தோட ஒரு வழியோட எதுவுமே ஒரு திருப்தி இல்லாத மாதிரி தோணுனாலுமே அதையும் தாண்டி நீங்க சிறப்பா செயல்பட்டு இந்த காலகட்டம் வந்து அதிர்ஷ்டத்தை நம்பி செயல்பட போறோமா, இல்லை என் திறமையை நம்பி செயல்பட போறோமானா உங்கள் திறமை உங்களை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆறுக்குரியவர் ஆறுல ஆட்சியா இருக்கும்போது அது விபரீத ராஜயோகத்தையும் கொடுத்துரும். இந்த காலகட்டம் 10 பேர் வந்து திறமசாலியா இருந்தா நீங்க அவங்களுக்கெல்லாம் ஈடு கட்டுற அளவுக்கு திறமையை வளர்த்து ரொம்ப அற்புதமா களமிறங்கி உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு நல்லா வந்து ஒரு பிக்கப் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய பொறுமை, தேவையில்லாத விஷயங்கள் வம்பு தும்பு வழக்கு வியாஜ்யங்களை மட்டும் கவனமாக இருப்பது மேஷத்திற்கு ரொம்ப அது கோபத்தை தான் இதை அண்டர்லைனே பண்ணிக்கலாம். நீங்க இதே இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு சிக்கலா ஒரு கிட்டா இருக்குதுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கிற மாணவர்களுக்குலாம் படிப்புல ஒரு ஒரு ஸ்ரத்தையே இல்லைம்மா, ஒரு மாதிரி ஐசோலேஷன் மைண்டாவே இருக்குது. இதே வயசானவங்க அப்படின்னா நிறைய எதிர்பார்த்து வாழ்க்கை அடிபட்டு வந்துட்டேன், ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் சரி எனக்குன்னு ஒரு உடம்ப பார்த்துக்கிறதும் சரி யாருமே கை கொடுக்க மாட்டாங்கன்னு அடுத்தவரை நம்பி நான் நிறைய இருந்துட்டேன் அப்படின்ற எண்ணங்கள்லாம் போய் இப்போ என்னால முடியும், யாரை நம்பி நான் இல்லை அப்படின்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்க தான் செவ்வாய் உங்களுக்கு சிறப்பா வந்து அமர்ந்துட்டார். 7 அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டு உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாரு. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் மேஷம் ஒரு இறைவனின் திருநாமத்தை சொல்லுவது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். ஓம் சரவண பவ, ஓம் நம சிவாய், இந்த 2 இதுல வந்து உங்களுக்கு எந்த உங்க ஆறாக்கு எது கனெக்டிவிட்டி ஆகுதோ அது தாராளமா சொல்லுங்க. இந்த சுக்கிரன் கேது 5ல் இருப்பதற்கு நிறைய வந்து ஒரு மனசுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு சுணக்கம் வந்துடும், ஒரு நிறைவில்லாம நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸ் வாங்குறோம், பெண்களாக இருந்தாலும் ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுலாம் கொஞ்சம் இந்த மாதம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருங்க. வாங்குறதுக்கு நம்மளுக்கு வாங்கிட்டா பின்னாடி இது ஒரு திருப்தி இல்லாத மாதிரி ஒரு சூழலை கொடுத்துரும். நினைப்பாங்க நம்மளுக்கு வந்து தேவைக்காக நம்மளை பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்லாம் ஒரு சில சந்தேகம்லாம் வந்துடும். எதிராளி எப்படி நினைக்கிறாங்களோ இல்லையோ நம்மளுக்கே ஒரு மாதிரி வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு டிப்ரெஷனு, ஒரு ஆஷியேஷன் மைண்டால தவறான சிந்தனைகள் ஒரு எண்ணங்கள்லாம் கொடுத்துரும். இதெல்லாம் நீக்குவதற்கு இறைவனுடைய பாதார விந்தங்களை ஸ்ட்ரெஸ் எப்படி இருந்தாலும் வந்து நம்மளை வந்து அது ஒரு சுக்கரனால இயங்கு சக்தின்னு சொல்லிட்டோம். அது கேதுவை நினையும் பொழுது அந்த சரியா செயல்பட விடாம ஒரு அதை வந்து ஒரு பிடிச்சி அமுக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்தும். இந்த காலகட்டம் மெடிடேஷன், யோகா, தியானம், பொறுமையை காப்பது, ஒரு நிதானத்தை கடைபிடிப்பதுலாம் மேஷத்துக்கு ரொம்ப சிறப்பு. அப்ப இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முடிவுகள், புதிய முதலீடுகள், பிசினஸ்ல வந்து நான் அதை பண்றேன் இதை பண்றேன்ற ஒரு
விரிவாக்கத்தெல்லாம் கொஞ்சம் வந்து நிறுத்தி வைத்துக் கொள்வது. புதிய முயற்சிகளுக்கு இது உகந்தது கிடையாது. பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கமிட்மெண்ட், பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தையில, கணவன் மனைவி உறவுல, ரிலேஷன்ஷிப்ல தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை வைத்துக் கொள்ளாதீங்க. பெரும்பாலும் எதிர்பார்ப்பு வைத்துக் கொள்ளாதீங்க. சுக்கிரன் கேதுனாலே நம்ம தான் பிறருக்கு வந்து கொடுக்கறதுக்கு இருக்கிறோம். அடுத்தவங்க கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்ப்பு வைக்காத போது அங்கு ஏமாற்றம் கிடையாது. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இந்த சுக்கிரன் கேது இணைவை வந்து நல்லா சிறப்பா, நல்லா தசாபுத்திலாம் சிறப்பா இருந்தா உங்களுக்கு நல்ல ஒரு செயல்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு 30% தான். உங்க சுயஜாதகம் தான் இன்னும் பேசும். ஏன்னா 7 சனி சாதிச்சவங்க இருக்காங்க, நம்ம நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப 2வது ரோட்ல இருக்கிறவங்க முட்டி மோதி வந்து வந்துருவாங்க வாழ்க்கையில. ஏன்னா சாதிக்கிட்டே அந்த ராசி மேஷம்லாம். இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சுக்கிரன் கேது இணைவை வந்து சிறப்பா உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பதற்கு மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்பாளை செவ்வாய், நமக்கு வெள்ளி, ஞாயிறு அன்று வழிபட்டு வரும்பொழுது போறதுக்கு கூட்டமா இருக்குமான்றவங்க அமாவாசையிலே ஒரேடியா போயிடாதீங்க, பௌர்ணமியிலும் போயிடாதீங்க. உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ உடனே கிளம்பிடுங்க. இல்லை அந்த வெளியூர்லலாம் இருக்கிற அம்மா அந்த அம்பாவை நாங்கள் எப்படி பார்க்கணும், டவுன்லோட் பண்ணிடுங்க. அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி ஒரு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது மிகச்சிறப்பான பலனை நீங்கள் கண்கூடாக காணலாம். அனைத்து விஷயங்களிலும் பொறுமை காக்கக்கூடிய மேஷம் மேன்மையை நிச்சயமாக அடையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் நமக்கு இரவு நேர பயணங்கள், வண்டி வாகனங்கள், உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வது, உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம். மாணவர்களுக்கு அட்டகாசமான மாதம். விரைந்து செயல்பட்டு உங்களுடைய வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். 12 ராசிக்கும் உண்டான பலனை வந்து பார்த்துருக்குறோம். இந்த சுக்கிரன் கேது இணைவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செப்டம்பர் 21 இருந்து ஒரு அக்டோபர் 8 வரைக்கும் இந்த சுக்கிரன் கேது அவங்க நல்லா கிட்ட டிகிரியில கனெக்ஷன் வருவாங்க. அந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நவராத்திரியாவே வந்துடும். நவராத்திரியில வந்து நீங்க இந்த அகண்ட தீப வழிபாடு பண்றது, இல்ல கோயில்ல போய் தீபங்களை ஏற்றி வழிபடுவது. இந்த அகண்ட தீப வழிபாடுலாம் எப்படின்னு நம்ம பின்வரும் பதிவுகள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி அந்த 9 நாளுமே வீட்டுல தீபம் எரிவது அவ்வளவு விசேஷம். அந்த மாதிரி வழிபாடு பண்ணுவதே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த பதிவுல ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு காளி கோயில் சொல்லியிருக்கோம். அந்த காளி கோயில் நம்ம போக முடியலன்னா பரவாயில்ல, நம்ம வந்து அந்த காளி படத்தை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு நம்ம தீபம் ஏற்றி வழிபடணும். நம்ம காளியெல்லாம் வீட்டுல வச்சு கும்பிடலாமெல்லாம் தாராளமா. துர்கை இருந்தாலே அவளை அங்க ஆவகாரம் பண்ணிட்டாலே காளியா மாறிடும். நீங்க எந்த காளியை வழிபடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காளியை வந்து நீங்க தீபம் ஏத்திட்டாலே அந்த தீபத்துல வந்து அந்த அம்பாள் ஆவாகனம் ஆயிடுவான்னு சொல்லலாம். இந்த வழிபாடுலாம் நீங்க ராகு காலம், நான் நம்மளுக்கு ஒவ்வொரு பதிலும் நான் அதை வலியுறுத்துறேன். ராகு காலத்துல வரக்கூடிய கடைசி 24 நிமிடம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பா வேலை பார்த்துரும். துர்கை படம் இருந்தா கூட அந்த படத்துலயா காளியா அந்த அம்மா நினைச்சு கும்பிட்டா அந்த அம்மா அந்த மாறிடுவாங்க. அப்படி வந்து செயல்படக்கூடிய ஒரு சிறப்பு. அங்காள பரமேஸ்வரிலாம் சொல்லவே வேண்டாம். மயான காளிலாம் வந்து எங்கெல்லாம் இருக்குதோ மயானமும் காளி கோயிலும் அங்கெல்லாம் சென்று வழிபடுவதெல்லாம் ரொம்ப சிறப்பு. இந்த காளியை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வழிபட்டாலும் சரி, இல்லை உங்க அருகில் இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வங்கள், உக்கிரமான தெய்வங்களை வழிபடும் பொழுது இந்த காலகட்டங்களை வந்து சிறப்பா இருக்கும். இந்த நவராத்திரி வழிபாடுல வந்து இந்த 9 நாளும் நீங்க வழிபடும் பொழுது இந்த நாள் அந்த கிரகங்களின் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள்லாம் வந்து உங்களுக்கு தவிர்க்கப்படும். ரொம்ப பெருசா வரதெல்லாம் சிறுசா ஆயிடும். அந்த ராகாலத்தில் வரக்கூடிய 24 நிமிடத்தில் நீங்க வழிபடுவதும், யமகண்டத்தில் வரக்கூடிய அந்த 24 நிமிடத்துல கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லும்போது காக்கும் கடவுளாகிய திருமால் உங்களுக்கு மிக சிறப்பான செல்வ செழிப்பை கொடுத்துருவார். யார் யாருக்கெல்லாம் பணம் வேணும், பணம் வேணாம்னு சொல்றவங்களாம் இருக்கிறோமா, அந்த மாதிரி காக்கும் கடவுளாகிய பெருமாள் நம்மளை வந்து காத்து ரட்சிப்பான் அப்படின்னு சொல்லலாம். பரிகாரம் ஒண்ணுமே கிடையாது. அன்றாட வாழ்வுல நம்ம செய்யக்கூடிய நித்திய வழிபாடு. இது நித்திய வழிபாடுதான் நம்மளை புனரமைச்சுக்கோம். நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம கிட்ட இருக்கிற அந்த கெட்ட ஆராய்ச்சிக்கு நம்ம புதுசா நேர்மறையா சிந்திக்க செயல்பட வைக்கும். நேர்மறையா சிந்திக்கவே நம்ம ஒண்ணு நினைச்சோம்னா ஐயோ இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற ஒரு பயம் வரும் இல்லையா, இந்த அச்சத்தை எல்லாம் நீக்கி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டங்களை நிறைய தான தர்மம் பண்ணுங்க. விசேஷ நாட்கள்லாம் நிறைய தான தர்மம் தான் சொல்லுவேன். அன்னதானமே வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போட எலுமிச்சங்காய் ஊறுகாவோட 21 ரூபா சில்லறை பணம் வைத்து ஒரு ஏழை எளியவருக்கு தாராளமாக கொடுங்க. எலுமிச்சம்பழம் நிறைய கோயிலுக்கு வாங்கி கொடுங்க. இந்த சுக்கிரன் கேது இணைவா உங்களுக்கு ஏதாவது ஒரு தசாபுதில சிறப்புல ஒரு சனி ராகு கேது தசாபுதியே நடக்குது. இப்ப மீன லக்னமா இருந்து சுக்கிர தசாபுதியே போகுது. இப்ப சுக்கிரனுடைய லக்னமா இருந்து குருவுடைய தசாபுதியே போகுது. குரு சிறப்பான இடங்கள்ல இல்ல, சனி சிறப்பான இடங்கள்ல இல்ல, எங்களுக்கு அந்த மாதிரி குரு சனி ராகு கேது சூரியன் சந்திரன் இவங்கெல்லாம் இந்த பாவகிரகங்கள்லாம் இணைந்தே போதுமான்றவங்க எல்லாம் நீங்க இந்த எலுமிச்சம்பழத்தை தானமா கொடுக்கும்போது சிறப்பா
நிகழ்வு உங்களுக்கு நடைபெற்றுடும். 38 எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தண்ணில கழுவி உங்களுக்கு என்ன கோரிக்கை அதை நினைத்து எடுத்து வச்சு ஒரு மஞ்சத்தூள் குங்குமம் பாக்கெட்டோட வாங்கி கொடுங்க. ஒரு 5 எலுமிச்சம்பழத்தை திருப்பி வாங்கிட்டு வந்துருங்க. ஒரு எலுமிச்சம்பழம் வந்து நீங்க ஜூஸ் போட்டு குடிச்சுன்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை வாச நிலப்படியில கட்டணும், ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து பூஜை அறையில வைக்கணும், ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து உங்களுடைய வண்டியில வச்சு கொள்வதோ, ஒரு எலுமிச்சம்பழம் உங்களுடைய பணப்பட்டியில் வைத்துக் கொள்வதோ மிக சிறப்பான செல்வ செழிப்பை காணலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. எளிமைதான், ஆனா கன்சிஸ்டன்சியா பின்பற்றணும். இதெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.